தமிழ்நாடு அரசு தனது அரசியல் நிலைப்பாட்டை மாணவர்களின் கல்வியின் மீது திணிக்கக்கூடாது என்றும் ஆர்டிஇ விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவுகளின் அடிப்படையில் அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்க தயாராக உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமக்ர சிக்ஷா அபியான் விவகாரத்தில் மத்திய அரசுடனான புரிந்துணர்வு அடிப்படையிலேயே நிதி வழங்க முடியும் எனவும் இந்த ஆண்டு வரை மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வி சார்ந்த நிதியை வழங்கி வருவதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு தனது அரசியல் நிலைப்பாட்டை மாணவர்களின் கல்வியின் மீது திணிக்கக்கூடாது என்றும் ஆர்டிஇ விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவுகளின் அடிப்படையில் அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்க தயாராக உள்ளதாகவும் சமக்ர சிக்ஷான் அபியான் விவகாரத்தில் மத்திய அரசுடனான புரிந்துணர்வு அடிப்படையிலேயே நிதி வழங்க முடியும் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்த ஆண்டு வரை மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வி சார்ந்த நிதியை வழங்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு தனது அரசியல் நிலைப்பாட்டை மாணவர்களின் கல்வியின் மீது திணிக்கக்கூடாது எனவும் ஆர்டிஇ விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவுகளின் அடிப்படையில் அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்க தயாராக உள்ளதாகவும் சமக்ர சிக்ஷா அபியான் விவகாரத்தில் மத்திய அரசுடனான புரிந்துணர்வு அடிப்படையிலேயே நிதி வழங்க முடியும் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த விவரங்களை பகிரலாம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்றைய தினம் ஐஐடி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். சென்னை ஐஐடியில் பங்கேற்றதற்கு பிறகு செய்தியாளர் சந்தித்த அவர் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய கல்வி நிதிகள் தொடர்பான நிலுவை நிதி குறித்தான கேள்வியை அவர் முன் செய்தியாளர் முன்வைத்திருந்தார்கள். அதற்கு அவர் பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு பள்ளிக்கல்வி சார்ந்து நிதி வழங்கக்கூடிய நிதிகளில் மத்திய அரசு எந்த வகையிலும் அந்த நிதியை நிறுத்தாமல் தொடர்ந்து அதற்கான நிதிகளை வழங்கி வருவதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்விக்காக பல்வேறு திட்டங்கள் மூலமாக மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது. அதில் மத்திய உணவுக்கான PM போர்ஷன் திட்டத்திலும் அரசு எந்த ஒரு வருஷமும் நிதி நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்கி வருவதாகவும், அதே போன்று வயது வந்தோர் கல்வி திட்டத்திற்கான நிதியையும் தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆர்டிஇ என சொல்லக்கூடிய அந்த கல்வி நிதியில நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல் அடிப்படையில் அதற்கான உதவிகளை தொடர்ந்து செய்வதற்காக மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் SSA நிதியில் மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒதுக்கப்படாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் மத்திய அரசுடன் MOU சொல்லக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில மத்திய அரசுடன் அவர்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டால் மட்டுமே அந்த நிதி விடுவிக்கப்படும். அதன் அடிப்படையில தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் SSA திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாததான் தங்களுடைய அரசியல் கருத்துக்களையும் அரசியல் நிலைப்பாட்டுகளையும் மாணவர்களுடைய எதிர்கால கல்வியின் மீது தமிழ்நாடு அரசு திணிப்பதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய சிறுபான்மையர் கல்வி பள்ளிகளில், குறிப்பாக மொழி சார்ந்த சிறுபான்மை பள்ளிகளில் தெலுங்கு, கன்னடம், உருது உள்ளிட்ட மொழிகள் சொல்லித் தரப்படுகின்றது. தமிழ்நாட்டில் மற்ற பள்ளிகளில் இந்த தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகள் மட்டும்தான் சொல்லித் தரப்படுகிறது. எந்த மொழியையும் மத்திய அரசு எந்த மாநிலத்தின் மீதும் திணிக்கவில்லை. மூன்றாவதாக ஒரு மொழியை பயிற்றுவிப்பதன் மூலமாக மாணவர்கள் அதிக வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதனால அந்த ஒரு மூன்றாவது மொழியை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டியதை மத்திய அரசு வலியுறுத்துகிறது. ஆனால் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு மாணவருடைய கல்வியின் மீது திணிப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு குற்றச்சாட்டை அவருடைய இந்த கேள்விக்கு பதிலாக முன்வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.